ஹாய் பஞ்சு, நீங்க எடுத்துக்கலையா பீரு? ஐயோ எனக்கு வேணாம். நீங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னதான் வந்தேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன் என்ற உடனே நீ கண்டம் பண்ணிடுவா. என் போல உங்களுக்கு சிரிப்பா சிரிக்குது. என்னங்க உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாருங்க? அவர் பிசினஸ் பண்றாருங்க. ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? எங்க அக்கா வீட்டுக்காரு குமார் அண்ணன் பிசினஸ் பண்றேன்னு வெட்டியா சுத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் பண்றாரு? ஐயோ இல்லைங்க, அவரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. எக்ஸ்போர்ட்டா? அப்போ நீங்க பெரிய பணக்காரர் தான் இல்லைங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அவ்வளவுதான். 50 கோடியா? ஏக்கா வாய் பழக்காத, அவங்க பாத்துட்டு இருக்காங்க, ஏதாவது சீப்பா நினைக்க போறாங்க. ஆமா, உங்க ஒய்ஃப்ல என்ன பண்றாங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? அவளுங்க என்ன பண்ணல, பண்றது பூராமே தேவையில்லாத வேலை. இல்ல என்ன வேலைக்கு போறாங்கன்னு கேட்டேன். நானும் வேலைக்கு போக வந்த எதிர்பார்க்கிறேன். கடைசி வரைக்கும் அது நடக்க மாட்டேங்குது. அவளுங்க எங்க வேலைக்கு போவாளுங்க, வீட்டுல உட்காந்து வெட்டியா தின்னுட்டு ஊர் நாயத்தை பேசிட்டு இருக்கிறாளுங்க. அதுவே அந்த ஒண்டாட்டி இருக்கிறாங்க, தின்னு 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 ஒரு சுத்து பெருத்துக்கிட்டே இருக்கிறா. வீட்டு வாசப்படி கதவு பத்த மாட்டேங்கிறாக்கோ, கொஞ்சம் பெருசா வைக்கணும், அந்த அளவுக்கு பெருத்து போயிட்டா. ஏங்கா உங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன மாதிரி டைப்பு? நல்லா பாத்துக்குவாங்களா உங்களைய? இருக்கிறதுலயே மொக்க பீஸ் யாருன்னு கேட்டா என்ற புருஷன் தான். ஒரு வேலை செய்ய மாட்டார். இங்க இருக்கிற பாத்திரத்தை இப்படி தூக்கி வைக்க மாட்டாரு. அவர் எங்க என்னை பாத்துக்கிறாரு, நான் தான் அவரை பாத்துக்கிறேன். என்ற வீட்டுக்காரு எச்கையில காக்கா வெட்ட மாட்டார். எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். ஏக்கா இருந்தாலும் இப்படி பொய்யெல்லாம் சொல்றவ இருக்கா? எல்லா வேலையும் எங்க நீ பாக்குற? வீட்டுல வேலையே தான் இல்லையே. கம்பெனி ரெடி. வீட்டுல வேலையே இருக்காதா? அது எப்படிங்க? சமைச்சாதானே வீட்டுல வேலை இருக்கும். காலையில டிஃபன் எங்க வீட்டுல, லஞ்சு முப்பாத்தா வீட்டுல, டின்னரு நெடுவாளி வீட்டுல, இப்படியே முடிச்சிட்டு நைட்டு வீட்டுல போய் தூங்கிடுவான். ஓ நைஸ். நைஸா? அக்கா நீங்க என்ன மாதிரி தானுங்களா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல வேலைக்கு ஆள் வைக்கணும். அண்ணா, என்று பொண்டாட்டி இருக்காளே பொண்டாட்டி, உலகமகா வாய். அவகிட்ட வந்து யாராவது வாய் கொடுத்தாங்க ஜெயிக்க முடியாது. சண்டைக்கு வந்தவங்களா இவ பேசுற பேச பார்த்து ஓடியே போயிருவானுங்க. ஓ இஸ் இட் சூப்பர். இது என்ன பிரமாதம்? என்ற மொண்டாட்டி மரமேறுவா, சாணி தட்டுவா, கிராமத்து வேலை ஒண்ணு விடுறதில்ல, எல்லா வேலையும் சூப்பரா செய்வா. ஓ, என்ற மொண்டாட்டி சிக்கனமா எப்படி குடும்பம் நடத்தணும்னு அவகிட்ட தான் கேட்கணும். காசே செலவு பண்ண மாட்டா. ஆமா ஆமா, எல்லா வீட்லயும் போய் கடன் வாங்கிட்டு வருவா. எங்க கொண்டாட்டிங்களா எங்கேயும் தனியா அனுப்ப முடியாது. ஏன்னா பிரச்சனையோட தான் வீட்டுக்குள்ள வருவாளுங்க. மொத்தத்துல இந்த காலனில ஆளினால் அழுகுறானிகள் யாருன்னு கேட்டா என்ற முன்னாடி அவன் முன்னாடி இவன் முன்னாடி. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு, அது அவரோட பொண்ணு நெடுவாளி. அவெல்லாம் எது மேலே யாருமே வேணாம், கையை மட்டும் தூக்குனாலே போதும், எல்லா பொருளையும் பறிச்சிடலாம். ஏன்னா அவ அவ்வளோ உயரம். ஓ கிரேட் கிரேட். ஆமாங்க, என்ற வீட்டுக்குள்ள ஏனியே வாங்கல, என் பொண்ணே வெள்ளையடிச்சிருவா. லைட்டா கையை தூக்குனாதான் போதும், வீட்டம் வந்துடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகமகா கேனக்கு இருக்க யாருன்னா அது என்ற புருஷன் தான். ஏன்னா குடிச்சு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அவருக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு நகை அது இதுன்னு வாங்குவேன் தெரியுமா? ஓ சூப்பர்க்கா. என்ற புருஷன் கஞ்சித்தனம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா நானு அவர் போனதுக்கு அப்புறம் தாராளமா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாத்திரத்துல கழுவி கவுத்தி வச்சிருவேன். நான்லாம் என்ற புருஷன் பேச தட்டவே மாட்டேங்கா. ஓ அப்படியா? ஆமா ஆமா, வீட்டுல முப்பாத்தக்கா வைக்கிறதா சட்டமே. அப்புறம் எங்க அவங்க வீட்டுக்கார் பேசுவாரு? நல்லா சொல்றீங்க, சூப்பரா இருக்கு. அக்கா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வீட்டில் எப்போவுமே நம்ம ராஜ்யமாக தான் இருக்கணுமாக்கும். அவங்க ராஜ்யத்தில் விட்டோம் வீடு கந்தல் கந்தலாக ஆயிரும். ஆமாங்கக்கா, எவ்வளோ பேச்சு என் வீட்டுக்கார் பேசினாலும் நான் ஏதாவது பேசும்போது அவர் வாயே திறக்க மாட்டார். திறந்தாரு ஃபேனில் கடி தொங்க விட்டுருவனாக்கும். ஓ உங்க வீட்டுக்காரர் அடிக்கலாம் செய்வீங்களா? அதெல்லாம் என்ற வீட்டுக்கார கூப்பிட்டு கேளுங்க, எத்தனை அடி வாங்கியிருக்குதுன்னு எனக்கே கணக்கு தெரியல. நானும் கல்யாணம் பண்ணி அறியாது மிதிக்கணும் தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குதே. உங்கள் வீட்டுக்கார நீங்கள் அடிப்பீங்களாங்க்கா? ஐயோ அவர் கோவம் தான் என்னதான் அடிப்பாரு. அட ஏக்கா இப்படி பயந்தாங்கோலியா இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு தப்பு பண்ணாங்கன்னா எப்படி மிதிப்போம் தெரியுமா? ஓ அப்படியா? எப்பவுமே தட்டி வைக்கணும்க்கா, இல்லைன்னு வச்சுக்கோங்க தலை மேலே ஏறி டான்ஸ் ஆடுவாங்க. நான்லாம் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, என்ற கொண்டாட்டி இழுத்து போட்டு உதன்னு உதைப்பேன். யோ, எதுக்கியா போய் சொல்ற? சார் நம்ம கூட சேர்ந்துட்டாரு. பொய்யா? என்னங்கண்ணா சொல்றீங்க? அட நீங்க வேற, நாங்களாம் எங்க கொண்டாட்டியா தொட்டது கூட கிடையாது. அவளுங்க தான் கோவம் வந்து ஆயிலுக்கு போட்டு உதைப்பாளுங்க.
என்னங்கண்ணா சொல்றீங்க? அட ஆமாங்கண்ணா, வீட்டுல ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் என்ற பொண்டாட்டிக்கு மூக்குக்கு மேல கோவம் வருமாக்கும். எதையும் யோசிக்க மாட்டா, என்னை இழுத்து போட்டு உதவும் மதிப்பா. என்ற பொண்டாட்டி பேசுற பேச்சுலயே நான் தற்கொலை பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு வாய் பேசுவா. என்ற பொண்டாட்டி ஃபேன்ல கட்டி தொங்க விட்டுருவா. அண்ணா, பொண்டாட்டிங்களுக்கு பயப்படாம இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற, கேட்டுக்கோங்க. உங்க பொண்டாட்டிய எங்க பொண்டாட்டிங்களோட பேச விட்டுறாதீங்க. பேச விட்டீங்க அப்புறம் எங்க நிலைமை தான் உங்களுக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, நாங்களே எங்க பொண்டாட்டிங்களை எப்படியாவது பிரிச்சு வைக்கணும்னு நிறைய ஐடியா பண்ணி பிரிச்சு பிரிச்சு வைப்போம். ஆனா அவளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களை போட்டு மொத்துன்னு மொத்துவாளுங்க. நாங்கெல்லாம் இங்க இருக்கிறது அவளுங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்போ நீங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது உங்க பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்காதா? நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூட காலனின்னு பேசினதே கிடையாதுண்ணா. நாங்கெல்லாம் சேர்றது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரிஞ்சிச்சு கொன்றுவாளுங்க. ஓ அப்படிங்களா? இவனுங்கெல்லாம் ஒரு டம்மி பீஸ். இவங்க பொண்டாட்டிங்க ஸ்ட்ராங். என்னங்கண்ணா வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் குடிங்க குடிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா, உங்களை காலம் எல்லாம் மறக்கவே மாட்டோம். என்ன காலம் பூரா நீங்க மறக்கவே மாட்டீங்க. சரிங்கக்கா, ரொம்ப நேரம் பேசிட்டோம், வீட்டுக்கு போலாங்க, நேரமாச்சு. சரிங்கக்கா, எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்புறம் நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? ஆமா ஃபர்ஸ்ட் உமா வீட்டுக்கு போங்க. பச்சை தண்ணி கூட அவ கொடுக்க மாட்டா. ஆமா ஆமா, உமா பத்து தண்ணி கூட கொடுக்க மாட்டா. உங்களுக்கு நீ ஏதாவது சொல்லிட்டு தூக்கம் வராதே. வாங்க வாங்க கிளம்பலாம், நேரமாச்சு. என்னம்மா நீ ஏதாவது தெரிஞ்சுச்சா? நம்ம பிளானும் சொதப்பிருச்சு. இந்த காலனியும் ஒரு மொக்க காலனி தெரியாம இங்க வந்துட்டோம். என்ன சொல்ற? ஆமா யஷ், இவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். இவங்கனால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறதும் அவங்க வீட்டு வேலை பார்க்கறதையுமே ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள வச்சு எப்படி நம்ம ஆபரேஷனா பண்றது? நீ தப்பு கணக்கு போடுற மாலினி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? எஸ், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஆபரேஷனுக்கு சரியா இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த காலனியில தான் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு நம்ம ஆபரேஷனை சிறப்பா பண்ணணும். என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க? இல்லக்கா, அது வந்து எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆபரேஷன், அதான் என்னன்னு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படிங்களா? சரி, உங்க வீட்டு வாசல்லையே சேர் எல்லாம் கிடக்குது, யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க, எடுத்து உள்ள போடுங்க. அது சொல்லத்தான் வந்தேன். காலம் கெட்டு கிடக்குது, சேரெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, யாராவது தூக்கிட்டு போனாதான் தெரியும். ஸ்டூபிட் லேடி, கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னே தெரியாது. அட விடுங்க யஷ், நம்ம ஆபரேஷனை எப்படி பண்றதுன்னு பிளான் பண்ணுங்க சீக்கிரம்.